இங்க அனிதான்ற இந்த ஒரு பொண்ணு வேற ஒரு கேஸ் பையனை லவ் பண்றதுனால வீட்டுல வரவங்க எல்லாருமே அந்த பொண்ணு மேல கோவத்துல இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பா மட்டுமே அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையா பேசி வேலைக்குமே அமுச்சு விடுறாரு. ஆனா அம்மாவுமே நம்ம பொண்ணு ஓடி போயிட்டா என்னங்க பண்றது சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஆனா இவரோ தேவையில்லாத பேசாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறா சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. ஆனா அனிதாவோட அண்ணனும் தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி நான் அனிதாவை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்கிற இவருமே பதட்டத்தோட வேகமா கார் ஓட்டிட்டு போறாரு. அப்ப எதாச்சியா தெரியாம ஒரு பைக் காரனை இடிச்சிடுறாரு. அந்த பைக் காரனும் என் மேலதாங்க தப்பு, நீங்க கிளம்புங்க சொல்லி அமுச்சு விட்டுறான். ஆனா அவன் பைக் ஸ்டார்ட் ஆகாததுனால இவருக்கிட்ட என்ன போற வேலை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க சொல்லி கேட்கறான். அவருமே பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு சரிங்க நானே காரை ஓட்டுறேன் சொல்லி வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு போன் வருது. அதுல பேசும்போது தான் தெரிஞ்சு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லிட்டு. ஆனா அவரோ தான் பொண்ணு இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா சொல்லிட்டு நினைச்சுக்கின்னு நாசுக்கா இவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி பாக்குறாரு. அவனுமே அப்பா அம்மா ஒத்துக்கலாம் நம்ம என்ன பண்றது, அந்த பொண்ணு வேற 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி சொல்றான். இது கேட்கிற அந்த பொண்ணோட அப்பாக்குமே கோவம் வந்து கார்ல வச்சிருக்க கண்ணு எடுத்து அவனையே ஷூட் பண்ணி கொன்னுறாரு. ஆனா அந்த பக்கம் அவங்க பையன் வாப்பா சீக்கிரம் கல்யாணம் நடக்க போது சொல்லி கூப்பிடுறான். அங்க போய் பார்த்தா தன்னோட பொண்ணுக்கு வேற ஒரு பையனுக்கும் கல்யாணமே நடந்துருது. அப்ப நம்ம எந்த பையனை கொண்டு இருக்கோம் சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு அவன் ஒன்னும் கல்யாணத்துக்கு வரக்கானமே சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணினே தன்னோட வயித்தை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் அவருக்கே தெரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு.